வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி ஸ்மாக்டவுன் கிட்டத்தட்ட 19,800 ஆடியன்ஸ் இருந்த அந்த அரினால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதலாக வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானத்தை கிளிக் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நீங்கள் தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஷோ ஆரம்பிச்ச உடனே ராண்டி ஆட்டன் மற்றும் கெவின் ஓவன்ஸோட ஷோ ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம லோகான் பால் வந்திருக்கிறார்ல, அவர் ரெசல்மேனியா நடக்கிற அரினால நிற்கிறாரு. இவங்களை பார்த்துட்டு கெவின் ஓவன்ஸும் ராண்டி ஆட்டனும் சும்மா இருப்பாங்களா? அவனை நம்ம வாட்டி வதைக்கணும், கண்டிப்பாக இப்போ அவனை அடிக்கணும். அதனால் நம்ம இப்போ ரெசல்மேனியா ஸ்டேடியத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது வண்டி எதுவுமே இல்லையா, நம்ம கெவின் ஓவன்ஸ் நான் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டிக்கு மேலே ஏறி உட்காந்துருக்காரு. அது எந்த விதமான ட்ரக் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ட்ரக் மாதிரி இல்லை, ஒரு பைக் தான். பைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம ராண்டி ஆட்டனும் ஏறி உட்காந்துருக்கிறாரு. இப்போ எங்கே போகிறாங்கன்னா, ரெசல்மேனியா அரினா பக்கத்தில் தான் இருக்கான். அங்கே போய் லோகன் பாலை துவைச்சி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இதே நேரத்தில் ஹாண்ட்ரி த ஜெயன் பேட்டில் ராயல் மேட்ச் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீட், ஷின்ஸ்கே நாகமோரா, ஓமாஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா காணாமல் போய் டபிள்யூபிள்யூக்கு இன்றைக்கி வந்திருக்கிற ஓமாஸ் கூட இருக்கிறாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓமாஸை பெருசாக காட்டுறாங்க. எப்போவுமே ஓமாஸ் பெரிய ஆள் தாங்க. ஆனால் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் ரொம்பவே சிறுசாக இருப்பார். அதே மாதிரி தான் ஓமாஸ் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் படி பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் காட்டுறாங்க. ஓமாஸை எலிமினேட் பண்ணிடுறாங்க. சரி, இந்த ஹாண்ட்ரி த ஜெயன் பேட்டில் ராயலில் யார் தான் வெற்றி பெற்றாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த மேட்ச்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. இந்த ஹாண்ட்ரி த ஜெயன் பேட்டில் ராயலில் பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடச்சிருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பேக் ஸ்டேஜில் லோகன் பால் என்னை தேடி ரெசல்மேனியாவுக்கு போயிருக்கிறீங்களா, நான் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கே வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக்டவுனுக்கு நிற்கிறாரு. ஆனால் இவங்கள தேடி கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆட்டனும் ஒரு பைக்கை வேறு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரக்கு மாதிரி ஒரு பைக் இருக்குன்னு சொன்னோம்ல, அதை வேறு எடுத்துகிட்டு போயிருக்கிறானுங்க. லோகன் பால் என்னை தேடி அவனுக்கு அங்கே போயிருக்கானுங்களா, ஆனால் நான் இங்கே வந்துட்டேனே, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் தேரிக்கிட்டையும் கேசன் வாலர்கிட்டையும் ரெசல்மேனியாவில் அவன் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது அவங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இல்லைன்னா வேறு எங்கே இருக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம லோகன் பால் இருக்கார்ல, அவருக்கு கீழே ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கிறானுங்க. கரெக்டாக லோகன் பால் திரும்பி பார்க்க கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆட்டன் ரெண்டு பேரும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தர் ஸ்டன்னர் போட, ஒருத்தர் ஆர்கேவை போட ஒரே குஜால் ஆயிடுச்சுங்க. நம்ம ராண்டி ஆட்டனு உண்மையிலேயே நக்கல் மன்னன் தான். போகிற போக்கில் என்ன பண்ணுறாரு தெரியுமா, லோகன் பால் சாம்பியன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது, எப்படி நான் ரெசல்மேனியாவில் வின் பண்ண தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு அப்படியே போயிட்டாருங்க. சரியான காமெடி. அதாவது இன்னும் நம்ம ராண்டி ஆட்டன் இவன் திருந்தலை பாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. இன்னும் அந்த நக்கல் தனமும் நையாண்டித்தனமும் ராண்டி ஆட்டன் கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுதான் ராண்டி ஆட்டனோட ரசிகர்களுக்கு ராண்டி ஆட்டன் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனில் பண்ணியிருக்கிறாரு. கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆட்டன் வெர்சஸ் லோகன் பாலுக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைமஸ் ஸ்டேடியோ பேக் ஸ்டேஜில் கர்லிட்டோ யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்களாம். கர்லிட்டோ இல்லை, சரி, ட்ராகன்லி அட்டாக் பண்ணிட்டாங்களாம். அப்படியே ட்ராகன்லி நம்ம ரைமஸ் ஸ்டேடியோ கர்லிட்டோ தான் பார்க்குறாரு, இதை பண்ணியாடா அப்படின்னு. ஆனால் அவர் எதுவுமே பண்ணல போல இருக்குது, நான் எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிலப்பா. ஆனால் ட்ராகன்லிக்கு இன்ஜுரி ஆகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது சாண்டோ எஸ்கோபாரில் இருக்கிற உமன் டிவிஷனில் ஒரு ரெஸ்லர், அவங்க பேர் எனக்கு அதிகமாக தெரில, நம்ம சலீனா வேகாவுக்கும் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபை மாதிரி ஒன்று நடக்குது. சரி, இந்த சலீனாவுக்கு தொத்து போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து எல்டபிள்யூவில் இருக்க ரேமஸ் ஸ்டுடியோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரேமஸ் ஸ்டுடியோக்கு ஆதரவாக திடீர்னு திரும்புகிறாரு நம்மளுடைய ஆண்ட்ரே. ஆண்ட்ரே இந்த மேட்ச்சில் வந்திருந்தார். யாருக்கு சப்போர்ட்டாக வந்தாருன்னா, வரும்போதே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக தான் வந்தார். ஆனால் அவரோட ரோல் நம்ம வில்லன் இல்லை, ஹீரோ அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட சேர்ந்து ரேமஸ் ஸ்டீரியோவை அட்டாக் பண்ணதுக்கு பதிலாக ரேமஸ் ஸ்டீரியோ கூட டக்குன்னு சேர்ந்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோ தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. நீண்ட நாளுக்கு அப்புறமா செலினா வேகாவும் ரேமஸ் ஆண்ட்ராய்டையும் சேர்ந்துருக்குறாங்க. பார்த்த உடனே அப்படி கெட்டி பிடிச்சாங்க பாருங்களேன். ஐயோ வேறு லெவல். ஷார்லட் ஃப்ளர்லாம் பார்த்தாங்கன்னா நானுக்கிட்டு தூங்கிடுவாங்க போல இருக்குது, அந்தளவுக்கு ஒரு கெட்டிப்பிடி.
உண்மையான பொண்டாட்டியை கட்டிப்பிடிக்க மாட்டார், ஆனால் ஊரில் இருக்கிற ஆளெல்லாம் கட்டிப்பிடிட்டு இருக்காரு ஆண்ட்ராய்டு. நீ வீட்டில் போய் பயங்கரமான சண்டை தான் போல இருக்குது. சரி, அவங்க குடும்ப சண்டை நமக்கு எதுக்கு. ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி வந்து எல்டபிள்யூ கூட சேர்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதை வச்சு என்ன ஸ்டோரி ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேக் ஸ்டேஜில் கலீட்டை வந்து நான் ட்ராகன்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, அவனுக்கு பதிலாக நம்ம ஆண்ட்ராய்டை வந்து எனக்கு ரெசல்மேனியா டாக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு மூஞ்சி மாறுது. இப்போவாது நம்மளை கூப்பிடுவான்னு பார்த்தா அப்போவும் ஆண்ட்ராய்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம். கண்டிப்பாக கோவம் இருக்க தானே செய்யும். எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தனையும் கூப்பிட்டு நானும் எல்டபிள்யூவில் இருக்க தானே செய்யும், என்ன டாக்டிங் பண்ண அதை சேர்த்துக்க மாட்டேங்கிறானு. அடுத்து ஜேர் கார்பல், பியாங்கா பெலர் மற்றும் நெய்மி 3 பேருமே சேர்ந்து டேமேஜ் கண்ட்ரோலில் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி ஜேர் கார்கல் வந்து ஒரு டீமாக ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் அவங்க ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க பேசுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. மற்றும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளோவான நியோமியாக இருக்கட்டும், ஐஎஸ்டியான பியாங்கா பெலர் ஆகட்டும், ஸோ நான் ரோல் மாடலான நானாக இருக்கட்டும், 3 பேரும் சேர்ந்து ரெசல்மேனியாவில் தான் வெற்றி பெற போகிறோம். நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீமாக வந்து டேமேஜ் கண்ட்ரோலில் வீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் இஎஸ்டி டீம் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பியாங்கா பெலர் வந்து ரெசல்மேனியா மேட்ச் விளையாடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஜேர் கார்கில் இருக்கிறாங்களா, அதனால சொல்கிறேன். அதே மாதிரி எல்ஐ நைட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கேப்பில் நம்ம கடா வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு அவர் மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்லுவார், ஏஜே ஸ்டைல் ஒன்று ரெசல்மேனியாவில் பீட் பண்ண போகிறேன், நமக்குள்ளே இருக்கிற சண்டையெல்லாம் முடிவு பெற போகுது, அதுதான் பேச போகிறாரு. ஸோ ரெசல்மேனியா டே 2ல் நினைக்கிறேன் எல்ஐ நைட்டுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பங்கமான மேட்ச் இருக்குது. ரெசல்மேனியா டே 1ல் என்ன மேட்ச்லாம் நடக்கும், டே 2ல் என்ன மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் எண்டிங்கில் சொல்கிறேன். லெமிச்சாக்சூரியோ அப்படிங்கிற வார்த்தை எல்ஐ நைட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரியே ரெசல்மேனியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது உங்களுக்கு தெரியும். ஸோ ரெசல்மேனியாலையும் எல்ஐ நைட் வெற்றி பெறாரா வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ காத் ரிப்பப்ளிக் விசஸ் ஆஸ்டின் தேரி கிரேசர் வாலருக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நியூ காத் ரிப்பப்ளிக் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அப்போ திடீர்னு ஜட்ஜ்மெண்ட் டே வந்து இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறாங்க. பிகாஸ் ஜட்ஜ்மெண்ட் டேயில் இருக்கிற டாக்டிங் டைட்டிலுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க மோதுறாங்க. ஸோ அதனால் ஜட்ஜ்மெண்ட் டேஸ் வந்து செம்ம கொலவரில் இருக்காங்க போல இருக்குது. கிடைக்கிற எல்லா டீமையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நியூ காத் ரிப்பப்ளிக் டீமையும் சரி, ஆஸ்டின் தேரி மற்றும் கேசன் வாலர் இவங்களையும் சேர்த்து அட்டாக் பண்ணுறாங்க. ஹீலோ ஃபேஸோ என்னை எதிர்த்து வந்துட்டீங்களா, உங்களுக்கு சங்கு தாண்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிம்பாலிட்டிக்காக காட்டுறாங்க போல இருக்குது. சரி, ஓகே. அதுக்கப்புறமா இந்த வருடம் ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்க போகுது மேட்ச் கார்டு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மெயின் ஈவெண்ட் மேட்ச்சை நம்ம விட்டுட்டோமே, ஜே ஊசோ வர்சஸ் சோலோ சிகா அவங்கள தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி WWE வந்து மெயின் ஈவெண்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஒருக்க பார்த்துட்டோம், இருந்தாலும் பார்க்க வேண்டிய கட்டாயம். இடையிலேயே பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா மற்றும் ஜெமி ஊசோ 2 பேருமே ஹெல்ப் பண்ணதுக்காக வராங்க. 2 பேருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது ஜே ஊசோக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யார் வருவா, கோடி ரோட்ஸ் ரோல்ஸ் தானே வருவாங்க. வந்துட்டாங்கய்யா. நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இடுப்புலேயே அருணா கோடியை நம்ம கட்டி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி பெல்ட்டை கட்டி வச்சுருக்காரு. பெல்ட்டால் அவங்களை அடிப்பேன்டான்னு ராக் அடிக்கிறதுக்கு முடியலை. சரி, நம்ம ஜெமி ஊசோ சோலோ சிக்கா வச்சு அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு வாரால் பார்த்தீங்கன்னா மாற்றி சொலத்தி அடிக்கிறாரு. நம்ம ஊர் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருப்பார் போல இருக்குது. அதே ஸ்டைலில் அண்ணாத்த அடிக்கிறாரு. சத்ரோன்ஸ் இவ்வளோ கலவரத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் விட்டு கொடுக்க மாட்டார், அப்படியே தூக்கிக்கிட்டே வந்துட்டார். ஒருவேளை இதுதான் அவருடைய ஃபைனல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிற தருணமாக இருக்கும். அதனால் கடைசியாக இருக்கா மக்கள் மத்தியில் நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை காத்திக்கலாம்னு சொல்லிட்டு வராரோ, இருக்கலாம், சொல்ல முடியாது, என்னென்ன நடக்கலாம்ல. இப்போ நம்ம கோடி ரோட்ஸு போகும்போது ஒன்று சொல்கிறாரு, 40 வருஷம் ரெசல்மேனியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் நிறைய மூமெண்ட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய கெரியருடைய சேஞ்சிங்காக ஆகிருக்குது. இந்த ஃபைனல் ஸ்மாக்டவுனில் நான் அவங்கக்கிட்டலாம் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த டைமில் நான் சாம்பியனாக இல்லை, பட் ஆனால் ஆஃப்டர் ரெசல்மேனியா நியூ இயராவாக ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நியூ இயராவில் நான் தான் சாம்பியனாக இருக்க போகிறேன். இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோட இந்த இயரா வந்து ஸ்டாப் ஆக போகுது. ஸ்டார்ட் ஃபார் த என்னோட இயரா. இதுக்கப்புறமா டோட்டல் கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் பேச, அத்துடன் ஸ்மாக்டவுனை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க நடந்தது. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே வேர்ல்டு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனோட அடுத்ததான் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் அப்பீரியன்ஸ் ஆகிறாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். சரி, வாங்க ரெசல்மேனியாவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக ஒரு மேட்ச் கார்டாக சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு தான் ரெசல்மேனியா ஆரம்பிக்குது. டோட்டலி 6 ஹவர் ஷோ.
ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்தே போகலாமா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல்ல, வீடியோ வேறு முடிக்கணும்ல. டே ஒன்னில் ஃபஸ்ட்டு உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இது பார்த்தீங்கன்னா ரியா ரெஃப்லிக்கும் பெக்கலேஜுக்கும் டே ஒன்னில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்ச்சு. ஸோ அடுத்த மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பு. இது குந்தருக்கும் சாமி ஜெயினுக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் தான், அது நம்ம சாமி ஜெயினுக்கு. ஸோ இது மாதிரி ஜே விசிஸ் ஜெமி யூசோக்கில் பிரதர் விசிஸ் பிரதர் ட்வின் பிரதருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜாட் கேரிகல் பியாங்கா பெலர் நயோமி விசிஸ் டேமேஜ் கொண்டிருக்கல 6 man டாக் டீம் மேட்ச். இதுவும் டே ஒன்னில் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது, அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது 6 pack லேடர் மேட்ச் அன்டிஸ்பியூட்டட் WW டாக் டீம் சாம்பியன்ஷிப். இதில் டோட்டலி 6 டாக் டீமர்ஸ் இருக்காங்க. யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தான் தெரியுமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ அண்ட் டிராகன் லீ. இதில் டிராகன் லீக்கு பதிலாக ஆண்ட்ராய்டை இப்போதைக்கு ரேமஸ் ஸ்டுடியோ சேர்ந்ததுனால ரேமஸ் ஸ்டுடியோ ஆண்ட்ராய்டே வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் எஸ்கோபார்க்கில் ஒரு டாக் டீம் மேட்ச். கோடி ரோட்ஸ் செத்ரோலன்ஸ் ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்குள்ளே டே ஒன்னில் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. டே 2ல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப்பாக செத்ரோலன்ஸ்க்கும் ட்ரூ மாக்கிண்டருக்கும் அந்த ஃபைனல் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணும் விதமாக ஒரு மேட்ச் இருக்குது. உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய்க்கும் பெய்க்கும் அவங்களுடைய பகையை தீர்த்து கொள்வதற்காகவும் ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி 6 man ஃபிலிஃபோனியா ஸ்ட்ரீட் ஃபைட் பார்த்தீங்கன்னா பாபிலாசி டீமுக்கும் கேடியன் கிராஸ் டீமுக்கும் பார்த்தீங்கன்னா அது கூட ரெசல்மனியாவில் இருக்க தான் போகுது. ஸோ அடுத்தது US சாம்பியன்ஷிப்பாக ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஆண்டி ஆர்டன் வெர்சஸ் LA Knight வெர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்குள்ளே இது US சாம்பியன்ஷிப்பாக ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் LA Knight வெர்சஸ் AJ ஸ்டைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் மெயின் ஈவென்ட் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்குள்ளே அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சும் ரெசல்மனியாவில் நடக்க போகுது. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் ரெசல்மனியாவுடைய கடைசி ஸ்மாக்டவுன். அண்ட் தன் பாய்.